நிறைய பேருக்கு புது புது வாய்ப்புகள்லாம் ஆக்சுவலாக தேடி வரும். மெயினாக மதுரை தான் பெல்ட். மதுரை பிளேஸ்டு விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள். போன வருஷம் நடந்த மாதிரியே மறுபடியும் ரிப்பீட் தான் ஆகும். எப்படி பார்த்தாலும் சரி, சென்னை, பெங்களூர், தெலங்கானாவில் ஹைதராபாத், அதே மாதிரி ஓங்கோல் அப்படிங்கக்கூடிய இடமாகட்டும், இந்த சைடு என்டையர் தெலங்கானா கேபிட்டல் சிட்டிஸ் பெங்களூர், இந்த மாதிரி இடங்களில் பொதுவாகவே அதிகமான பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மிக அதிகமாக ஏற்படும். நிறைய இடங்களில் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சேதப்படுத்துவார்கள். செல்ஃபோன் கடலை தீ விபத்து, பெண்களுக்கு உளவியல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கறது, மனசு ரீதியாக தொந்தரவுகள் கொடுக்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா டவுரி ஹராஸ்மெண்ட் மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நடக்கும். இது எல்லாமே இந்த பராபவ ஆண்டுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உணவில் ஏதாவது ஒன்று கலக்கி விற்பனை பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா லட்டு பற்றி வந்ததில்ல, அந்த மாதிரி புதுசாக ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்மாலையும் ட்ரக்கு சம்மந்தப்பட்ட இல்லை பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைங்கிறது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து பிள்ளையார்பட்டியுடைய பிரச்சனைகள் முடிவடைந்து விடும். அடியும் விநாயகருக்கு ஜாமுன பூஜை, அபிஷேகம், ஆராதனைகள்னு சொல்லி விநாயகர் ஓஹோன்னு இருப்பார். அக்டோபர்லேருந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள் மறுபடியும் ஃப்ளட்ஸில் ஹெவியாக போகக்கூடிய வாய்ப்புகள், ஆஸ்திரேலியாவில் தாக்குதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், கொங்கு மண்டலம் இந்த வருடமும் வாஷ் அவுட் ஆகும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி உடனே நாட்கள்லாம் வந்து போன வருஷம் பெருசாக ஒன்றும் நடக்கலை. நிறைய இடங்களில் நிலச்சரிவுகள் நடந்திருக்கு. நிறைய இடங்களில் கொங்கு மண்டலங்கள் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. டவுரி ஹராஸ்மெண்ட்டில் பெருசாக அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த வருடமும் மறுபடியும் அதே தான் நடக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மதுரைக்கு நடக்கும். மதுரையில் இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரையில் பெரிய பெரிய கட்டிடங்கள், ஃபினான்சியல் ஹப்பு மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள். மும்பை எப்படியோ அந்த மாதிரி மதுரையை பேஸ் பண்ணி விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு பராபவ ஆண்டு முழுக்க நடக்கும்.